வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தட்டாஞ்சாவடி தொகுதியில் சிசிடிவி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்திட்டத்தின் மூலம் பாதுகாப்பு வலுப்பெறும் என கருத்து. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அழைத்தால் முடிவெடுக்க தயார் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தகவல். விமான நிலையம் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் தடுப்பு கட்டை அமைப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தால் பரபரப்பு. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழா. புதுச்சேரியில் மும்மத பிரார்த்தனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை என்றும் அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவெடுக்க தயாராக இருப்பதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், மத்திய அரசின் நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிர் இழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். நீட், ஜேஇஇ தேர்வுகள் மாணவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தேர்வாகத்தான் உள்ளது. மத்திய அரசாங்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1.4 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது. ஆனால் நீட் தேர்வுக்கு மட்டும் 1.32 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. மத்திய அரசு கல்விக்கு செலவு செய்யும் தொகையை விட நீட் தேர்வுக்கு செலவு செய்யும் தொகை அதிகம் என்று குறிப்பிட்டார். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளால் மாணவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அதனால்தான் தற்கொலைகள் அதிகரிக்கிறது என்று சுட்டிக்காட்டிய வைத்திலிங்கம், மாணவர்களின் புரட்சியால் தான் இன்று அரசாங்கமே மாறி இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அதை நீர்த்து போக வைத்தது பாஜக அரசுதான் என்று குறிப்பிட்ட அவர், சிபிஎஸ்இ மற்றும் நீட் தேர்வில் குளறுபடி நடந்துள்ளது. ஆனால் இதனை கவனிக்கும் அமைச்சர் மாற்றப்படவில்லை, அதற்குண்டான விசாரணையும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மாணவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றனர். அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. அதனால் மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எனவே நீட் தேர்வு அமைப்பையே மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை என்றும் அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு செய்வோம் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தெரிவித்தார். நீட் எழுதிய அந்த பெண்ணானவள் 2வது முறை பரீட்சை எழுதுவதற்கு தயங்கிக் கொண்டு தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிவித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது ஒரு ஒண்ணுதான். என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று கூட ஒரு தற்கொலை ஆயிருக்கு. நீட் நேற்று அப்ப 18 பேர் தற்கொலை செய்திருக்காங்க நீட் எக்ஸாமினேஷன். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நோயாளிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மனுக்களை அரசு செயலர் மற்றும் இயக்குநரிடம் வழங்கிய போது கடந்த 2 வருடமாக இயக்குனர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் சுகாதாரத்துறை இயக்குநருக்கு எதிராக மருத்துவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில், மருத்துவர்களுக்கு விடுமுறை வழங்காமல் பணிகளை மேற்கொள்ள சொல்வது, மருத்துவ விடுப்பு வழங்க மறுப்பது, மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பது, புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெறும் பிரச்சனைகளை இயக்குனர் கண்டுகொள்ளாமல் இருப்பது, மருத்துவர் சங்கம் மூலம் இயக்குனரை பார்த்து கோரிக்கை வைக்க அனுமதி மறுப்பது, முதலமைச்சர் மற்றும் துறை செயலர் உத்தரவிட்டும் இயக்குனர் செய்ய மறுப்பது உள்ளிட்ட எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கமிட்டி உருவாக்க வேண்டும் என கோரிக்கை அனைத்தும் சுகாதாரத்துறை இயக்குனர் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக நோயாளிகள் 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அசோசியேஷன்ல இருந்து நாங்கள் ஒரு 7 வருஷமா ஒரு டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் அது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், ஒரு லீவே இல்லாமல் 1 மாதம் வரைக்கும் வேலை செய்ய சொல்றது, எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறது, காம்பன்சேட்டிவ் ஆஃப் இல்லாமல் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிஸ்கஷனுக்கு யாருக்கும்
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது, ஒருத்தருக்கு 62 இயர்ஸ்க்கு மேலே ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிக்னிஃபைடான ஒரு போஸ்ட் போடாமல் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பலவிதமான பிரச்சனை. இதோட உச்சபட்சமா பாண்டிச்சேரி 8th கண்ட்ரோல் சொசைட்டில ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்கிறவர் அங்க ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து துறை ரீதியா வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்டோட நம்பகத்தன்மை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப் கம்ப்ளைண்ட் மேல எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அவர் செக்ரட்டரிக்கு அப்ரூவ் பண்ணும். யாரோட இன்ஃபர்மேஷனுமே இல்லாம டைரக்டர் தன்னிச்சையா அவர் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் மேல என்கொயரி வச்சு எடுத்தாரு. அவரும் அதை கோஆபரேட் பண்ணிட்டார். ஆனா செக்ரட்டரி வந்து ஒரு அப்ரூவ் பண்ணி இங்க என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிங்கன்னு ஒரு ஃபைல் நோட் எழுதினதை அந்த ஃபைல் நோட்டுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து என்கொயரி பண்ண போனப்போ அந்த கமிட்டிக்கு எந்த ஃபைல்ஸுமே அந்த இருக்கிற ஒரு 4 பேர் சம்மந்தப்பட்டவங்க கொடுக்கவே இல்லை. தட்டாஞ்சாவடி அவ்வை நகர் நலவாழ்வு சங்கத்தின் 40வது ஆண்டு விழா மற்றும் சிசிடிவி திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர் நலவாழ்வு சங்கத்தின் 40வது ஆண்டு விழா மற்றும் சிசிடிவி திட்டம் திறப்பு விழா அவ்வை நகர் சங்க கட்டிடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். அசோக் ஆனந்தன் உடனிருந்தார். மேலும் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அவ்வை நகர் பகுதி முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நிறுவப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து இத்திட்டத்தின் மூலம் பகுதியின் பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியுமான அசோக் ஆனந்தன், மேலிட் எம்டி கலைச்செல்வன், மணநாதன், அவ்வை நகர் நலவாழ்வு நிர்வாக தலைவர் சேஷாத்ரி, செயலாளர் ஜெரால்டு மோரிஸ், துணை செயலாளர் சிவபிரகாசம், துணைத் தலைவர் குமரேசன் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியிலிருந்து விமான நிலையம் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதிகளான பாக்கமுடையான்பட்டு, லாஸ்பேட்டை, ஏர்போர்ட், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் ஆகியோர் கிழக்கு கடற்கரை சாலையை கடந்து கொக்கு பார்க் சிக்னல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாதையை காவல்துறையினர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தடுத்து கட்டைகளை அமைத்து தடுத்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாக்கினர். இதனால் கொக்கு பார்க் சிக்னலில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பு கட்டையை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினருடன் பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் தடுப்பு கட்டைகள் அகற்றப்படவில்லை. தொடர்ந்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பொறுமை இழந்து அவர்களாகவே தடுப்பு கட்டையை அகற்றிவிட்டு வழியை ஏற்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவேகானந்தா கல்வி குழுமங்களின் சார்பில் 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கோபாலன் கடை சாலையில் அமைந்துள்ள விவேகானந்தா பள்ளி சிபிஎஸ்இ வளாகத்தில் சர்வதேச யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பயிற்சியும் முயற்சியும் சேர்வது யோகா. யோகாவின் பயிற்சியும் முயற்சியும் வாழ்வின் உயர்ச்சி என்னும் அடிப்படை நோக்கத்துடன் இந்த யோகா தின விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் அங்கங்களான விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, விவேகானந்தா வித்யாலயா பள்ளி சிபிஎஸ்இ, விவேகானந்தா பள்ளி சிபிஎஸ்இ மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். விழாவிற்கு பள்ளி தாளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமை தாங்கினார்.
முதன்மை முதல்வர் பத்மா முன்னிலை வகித்தார். மேலும் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கீதா, விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் மீனாட்சி, விவேகானந்தா பள்ளி சிபிஎஸ்இ முதல்வர் தனலட்சுமி மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி முதல்வர் பரணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் லோக்நாத் பெஹ்ரா மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் வருவாய் அலுவலகங்களை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு அளித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் துணை வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மனு அளிக்கும் நிகழ்வில் கட்சி நிர்வாகிகளான கமல்நாதன், புஷ்பா, நாக உஷ்ணம், சக்திவேல், சத்தியசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தீன் தமிழன், மாநில செயலாளர் செல்வ கதிரவன், தமிழன் மற்றும் சங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதி மக்கள் சாதி, வருமானம், குடியிருப்பு, வாரிசு உள்ளிட்ட அத்தியாவசிய சான்றிதழ்களை பெறுவதற்காக காந்திநகர் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளில் உள்ள அலுவலகங்களுக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்தனர். இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும், சான்றிதழ்களை பெற பலமுறை அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறினர். எனவே உழவர்கரை தொகுதியின் மைய பகுதியில் அனைத்து மக்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் துணை வட்டாட்சியர் அலுவலகத்தை அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்ததாக தெரிவித்தனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை மற்றும் லயம் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் உலக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. வில்லியனூர் கிழக்கு சன்னதி வீதியில் உலக யோகா தினம் மற்றும் உலக இசை தினம், தந்தையர் தினம் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை மற்றும் லயம் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். மேலும் KGM ராகாஸ் மியூசிக் அகாடமி ஜானகிராமன் மற்றும் கணேஷ் குழுவினரின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியும், சிவகாமி அகாடமி அபிராமி குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சியும், மித்ரா யோகா மையம் முருகன் குழுவினரின் யோகா நிகழ்ச்சியும், இசை தென்றல் பள்ளி மாணவர்களின் யோகா நிகழ்ச்சியும், லயம் அன்புஜகன் குழுவினரின் இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி, வாஞ்சிநாதன் மன்றம் ராமன், தேசிய விருதாளர் வெங்கடேசன், அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம் ரஜினி முருகன், வில்வம் பவுண்டேஷன் தசரதன் மற்றும் அழகப்பன், கலைமாமணி ராஜா ராமன், குமக்காயம் வட்டம் பரசுராமன், கலைமாமணி சுந்தர வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் அன்புஜகன் சிறப்பாக செய்திருந்தார். தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் புதுச்சேரி ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவஸ்தானத்திலும், மிஷன் வீதியில் உள்ள கிறிஸ்துவ ஆலயத்திலும் மற்றும் முல்லா வீதியில் உள்ள ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்காவிலும் சிறப்பு வழிபாடு செய்தார். விடுதலை சிறுத்தைகள் மாநில துணை செயலாளர் திருமா நம்பியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் திருமா நம்பியின் 50வது பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி சேதராப்பட்டில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் பேரு அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஊசுடு தொகுதி நிர்வாகிகளான வழக்கறிஞர் சென் கிரு அருள் மற்றும் வில்லாளன் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். மாநில அமைப்பு செயலாளர்கள் பாத தமிழ்மாறன், ஆதவன், தீன் தமிழன், தலைமை நிலைய செயலாளர்கள் அமுதவன், எழில்மாறன், பொருளாளர் வாகையரசு, உயர்மட்ட குழு செயலாளர் செல்வநந்தன் உள்ளிட்ட பல்வேறு மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் விழாவில் பங்கேற்றனர். மேலும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வீர பொன்னி வளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயலாளர் கார்முகில், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருமா நம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சேதராப்பட்டு முகாமை சேர்ந்த
தமிழ் வளவன், செல்வகுமார், வழக்கறிஞர் முனுசாமி, தவமணி, தயாளன் மற்றும் முகாம் தோழர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர். தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இதில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. மாநில நிர்வாகி சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகள் மற்றும் சுட சுட அசைவ விருந்தும் பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சுத்திகேணி பாஸ்கர், மாநில நிர்வாகி தாவேகா. இதே போன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மண்டலம் சார்பில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. போக்குவரத்து கழக தாவேகா தொழிற்சங்க நிர்வாகி ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி, சாய் சரவணகுமார், மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் மாநில நிர்வாகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பணிமனையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் முதலமைச்சர் விஜய் நீடூழி வாழ வேண்டும் என சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர்கள் மத்தியில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழாவிற்காக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பணிமனையின் நுழைவு வாயிலில் தாவேகா தொழிற்சங்க கொடியேற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏழை எளிய மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக புதுச்சேரி பணிமனை தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், கட்சியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை முன்னாள் செயலாளர் கதிர்வேல் ஏற்பாடு செய்திருந்தார். சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் வெற்றிவேல், சந்தோஷ்குமார், கார்த்திக், நதியா, கலைவாணன், மகாலட்சுமி, தமிழ், பரசுராமன், பிரகாஷ், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நீதிமன்ற வளாகத்தில் உற்சாகமாக நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கேக் வெட்டி 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் பிரதான சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு விஜய் அவர்களின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் சமூக நல பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கிரீடா பாரதி மற்றும் அரியங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் இணைந்து சர்வதேச யோகா தின விழா அரியங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமை தாங்கி யோகாவின் சிறப்பினையும் அவற்றின் பயன்கள் குறித்தும் மாணவ செல்வங்களின் கல்வி வளர்ச்சிக்கு எவ்வாறு யோகா உதவுகிறது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார். முன்னதாக மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை மாலா வரவேற்புரை வழங்கி சிறப்பித்தார். மேலும் புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் யோகாவின் பயன்கள் குறித்தும் விளையாட்டுடன் யோகா எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது பற்றியும் அவற்றின் பயன்களையும் செயல்முறைகளையும் செய்து காண்பித்து சிறப்புரை வழங்கினார். மேலும் பள்ளி முதல்வர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் உலக நாடுகளில் யோகா எவ்வாறு எடுத்து வரப்பட்டது, அவற்றின் செயல்களையும் வரும் காலங்களில் உலக விளையாட்டில் யோகாவின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் யோகாவின் பயன்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினார். மேலும் பதஞ்சலி யோகா பயிற்சி மையத்தின் நிறுவனரும் கிரீடா பாரதியின் வட தமிழக யோகா பொறுப்பாளர் வேல்முருகன் யோகா மாணவ செல்வங்களுக்கு படிப்பிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் எந்த வகையான யோகா பயன்பெறுகிறது என்று
27 வகையான யோகாசனங்களை செய்து காண்பித்து அவற்றின் பயன்கள் குறித்தும் சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். யோகா பயிற்சி பெற்ற மாணவியும் ராதா ஆங்கில மேல்நிலை பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு யோகாவின் பயன்களையும் அவற்றின் செயல்முறைகளையும் சிறப்பாக செய்தனர். இறுதியாக பள்ளி ஆசிரியை வசந்தி நன்றி கூறினார். பாஜகவில் இருந்து விலகிய நடிகர் பாண்டி ரவி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த நடிகர் மற்றும் சமூக சேவகரான பாண்டி ரவி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த இணைப்பு நிகழ்வு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது தமிழக அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்த இணைப்பிற்கு பிறகு அங்கிருந்த மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரிடம் நடிகர் பாண்டி ரவி ஆசீர்வாதம் பெற்று தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். நடிகர் பாண்டி ரவி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது அரசியல் அனுபவமும் சமூக சேவையும் கட்சியின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். சுல்தான்பேட்டையில் இக்ரா இன்டர்நேஷனல் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுல்தான்பேட்டை இக்ரா இன்டர்நேஷனல் பள்ளியில் குவைத் சுல்தான்பேட் ஜமாத் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு இஸ்லாமிய மார்க்க கல்வி அலுவலர்களும் ஊக்கத்தொகையும் பரிசளித்து விழாவை சிறப்பித்தனர். இந்த விழாவில் முக்கிய சிறப்பு அழைப்பாளராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் ஹாஃபிஸ் முகமது மூசா ஹஜ்ரத் மற்றும் பஜ்லுதீன் வாதியார் அவர்களும் நிஸ்மத்துல்லா அவர்களையும் ஊர் முக்கியஸ்தர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மையணி தலைவர் இக்பால் பாஷா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில சிறுபான்மை துறை தலைவர் முகமது அசன், திராவிட முன்னேற்ற கழக அவை தலைவர் ஜலாலுதீன், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் முகமது யூனஸ் மற்றும் முகமது யாப் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பஜ்லுதீன் என்று அழைக்கும் இலியாஸ் சரபுதீன், ஜாவுதீன் மற்றும் குவைத் ஜமாத் சுல்தான்பேட்டை இஸ்லாமிய குழு நண்பர்கள் நிர்வாகிகள் முகமது இப்ராஹிம், ஹாஜா அபிபுல்லா, பக்ருதீன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் ஜமாத்தாரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றினர். திண்டிவனம் அடுத்த மோழியனூர் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ அக்ர காளியம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆலயங்களில் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மோழியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ அக்கரை காளியம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆகிய ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழாவானது கடந்த 19ஆம் தேதி மாலை கணபதி பூஜை ஹோமத்துடன் துவங்கியது. 20ஆம் தேதி கோ பூஜை, கலச ஸ்தாபிதம், முதல் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பிரவேச கால பூஜை, மகா பூர்ணாகுதி, தீபாராதனையும் கலச புறப்பாட்டை தொடர்ந்து ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ அக்கரை காளியம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆகிய கோவில்களுக்கு ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் ES கல்வியியல் கல்லூரியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் ES கல்வியியல் கல்லூரியில் ஆண்டு விழா மற்றும் பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ES கல்வி குழுமத்தின் தலைவர் செல்வமணி தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் செந்தில் முருகன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் 1ஆம் ஆண்டு மாணவருடைய உளவியல் செயல்பாட்டின் பயிற்சி இதழ் மற்றும் செய்தித்தாள் அனுபவ பகிர்வு திரட்டு வெளியிடப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக சென்னை பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் வினோத், பாண்டிச்சேரி TSC தலைமை ஆசிரியர் அரவிந்த ராஜா, காவணிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கீதா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 1ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி முடித்து செல்லும் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரி துணை பேராசிரியர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மாதப்பூண்டி ஊராட்சி கச்சூர் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் குணசரவணன் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவி வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் பழவளம் சாந்தசீலன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடினர். செஞ்சி ஒன்றிய வடமேற்கு மாவட்ட பகுதியில் உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினர். தொடர்ந்து கஞ்சூர் கிராமத்தை தத்தெடுத்து அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் உடைகள், பிளாஸ்டிக் குடம், மாணவர்களுக்கு புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் இணை செயலாளர் ஸ்ரீதர், ஒன்றிய பொருளாளர் இளங்கோ, துணை செயலாளர் ஐயப்பன், ஒன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், அணி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த மகோத்சவ விழா தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் அருள்மிகு சுந்தர விநாயக பஞ்சமுக மூர்த்தி அறக்கட்டளை சார்பில் ஓம் சக்தி காய்கறி வியாபார உரிமையாளர் ஓம் சக்தி சேகர் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதான பிரசாதத்தை வழங்கினார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் நிரஞ்சன் தலைமையில் முட்டையூர் கிளை நிர்வாகிகள் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள், நோட்டு புத்தகங்கள், மரக்கன்றுகள் மற்றும் தளபதியின் புகைப்படம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றியம், கிளை மற்றும் சார்பணி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீ மிதித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா எனும் தீமிதி திருவிழா ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வு 18ஆம் நாள் போர் செல்லும் நிகழ்வு நேற்று முன்தினம் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ பீமன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சக்தி கரகம் முன்னே செல்ல ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ பீமன் 18ஆம் நாள் போருக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. கண்ணை கவரும் வான வேடிக்கையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அக்னி வசந்த மகோத்சவ விழாவான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். அப்போது பலர் குழந்தைகளுடன் தீ மிதித்த நிலையில் பம்பை உடுக்கை கலைஞர்கள் இசைத்தவாறு ஆரவாரத்தில் தீக்குழியில் இறங்கி தீ மிதித்தனர். விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நடேசன், ரவிச்சந்திரன், பிர்லா செல்வம், வில் விஜயன், குமார், சுரேஷ், ஏழுமலை மற்றும் பூசாரிகள் பாபு ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தட்டாஞ்சாவடி தொகுதியில் சிசிடிவி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்திட்டத்தின் மூலம் பாதுகாப்பு வலுப்பெறும் என கருத்து. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அழைத்தால் முடிவெடுக்க தயார் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தகவல். விமான நிலையம் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் தடுப்பு கட்டை அமைப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தால் பரபரப்பு. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் மும்மத பிரார்த்தனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.